ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රශංසා වේවා. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. කොළඹ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ ඉතාමත් ආදරයෙන් සහ ගෞරවයෙන් පිළිගන්නවා. முதலாவதாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். අලුතෙන් සිටිනා බව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පිළිගන්නවා. புதிதாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். ඔබ හැමෝම සිටින දෙවියන්ගේ මාසතුරටපත් වෙනවා. உங்களை காண்பதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. අපි ගිය සතියේ ඉගෙන ගන්න ලබුවා ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்த நாட்களிலே கற்றுக்கொண்டோம். එක්සත් තම කොච්චර අනර්ගද? ஒன்றித்திருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து. ඒකේ පළදායීතාවය නැත්නම් ප්‍රයෝජනය මතක් අපි ඉගෙන ගන්න ලබුවා. அதன் பயன்கள் ஏழை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ආමෙන්. ஆமென். දැන් ඔබ ඒ එක්සත් තමස්ථා එක්සත් භාවය අගය කරමින් ඒ තුල ගොඩනගන්න උත්සාහ කරමින් සිටින බව මම විශ්වාස කරනවා. அந்த ஒருங்கிணைப்பை கற்றுக்கொண்டதற்கு இணங்க நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என நான் விசுவாசிக்கிறேன். අපි ඒ මත්තල තවදුරටත් ස්වාමීන් වහන්සේගේ වචනයත් එක්ක ගමන් කරන්න යනවා. நாங்கள் அதேபோல் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கூட கடந்து செல்ல போகிறோம். ආමෙන්. ஆமென். දැන් ඔබ එක්සත් දෙන්නෝන කියලා හිතනවද? நீங்கள் ஒன்றித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? අත ක්‍රොස්ஓවර් පඩේක කොච්චර දෙන්න අවශ්‍යයි? கைகளை உயர்த்தி காண்பீங்க. ආමෙන්. ஆமென். හොඳයි එහෙනම් අපි අද අවශ්‍ය එක්සත් තමයි වැඩ කරන්න හැටි ඉගෙන ගන්න යනවා. ஆகவே நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ඔබ සූදානම්ද? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? ආමෙන්. ஆமென். එහෙනම් ප්‍රේමවන්ත ස්වාමීන් වහන්සේ அப்படியானால் சகோதரரே இயேசு கிறிஸ்து මනුස්සයෙකුට දෙසා දෙන වචනය மனுஷர்களுக்காக கொடுக்கிற வசனம் ඒක යහපත්ද? அது நன்மையானதாக, ඒක බලවත්ද? அது வல்லமை உள்ளதாய், ප්‍රයෝජනවත් සහ ධර්මශීලීද? பயனுள்ளதாய், நீதி உள்ளதாய் இருக்கிறது. ආමෙන්. ஆமென். ඒක වචනයක්වත් උන්වහන්සේගේ බල සහිත නොවන්නේ නැහැ. බල ස්ථානික. ஒரு வார்த்தை கூட ஒரு வல்லமையற்றதாய் இல்லை. එහෙනම් අද අවශ්‍ය අපි ඉගෙන ගන්න යනවා ඔබගේ සාර්ථකත්වයේ ආරම්භය පටන් ගන්න ඕනේ කොතනින්ද කියලා. ஆகவே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் எங்களுடைய சாதகமான காரியங்கள் எவ்விடத்தில் இருந்து ஆரம்பிக்க போகிறது என்று. ඔබ කොච්චර යහපත් මිනිස්සෙක් වුණත්, நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், ඔබ කොච්චර ප්‍රඥාන්ත මිනිස්සෙක් වුණත්, நீங்கள் எவ்வளவு ஞானமுள்ளவராக இருந்தாலும், ඔබට සමශක්තිය, ඔබට කාය ශක්තිය වැඩි වෙන මිනිස්සෙක් වුණත්, நீங்கள் நல்ல பலமுள்ளவர்களாக இருந்தாலும், ඔබට අධ්‍යාපන පැත්තෙන් උසස් අධ්‍යාපනයක් ලැබුණා. நீங்கள் கல்வி பட்டத்தில் உயர்ந்த தரத்தில் இருந்தாலும், ඔබගේ දැනගම විශිෂ්ට වුණා. நீங்கள் அநேக காரியங்களை அறிந்திருந்தாலும், ඔබ යම් තැනක දුර්වල නම් நீங்கள் ஒரு இடத்தில் பலவீனமாக இருந்தால் ඔබ දුර්වල. நீங்கள் பலவீனமானவர்கள். ඔබට එනවා ஆகவே நீங்கள் ජීවිතයෙන් වෙන දුකින් සහ වේදනාවෙන්. நீங்கள் வாழ்வது கவலையோடும் வேதனையோடும். දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව නැත්නම් පරමාර්ථය ඔබ තුළ සිදු වෙන අවශ්‍යතාව. இயேசுவுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது அவசியமானால், දෙවියන් වහන්සේ වැඩ කරන ආකාරය පිළිබඳව ඔබට අවබෝධයක් ඇති කරගන්න අවශ්‍යයි. தேவன் கிரியை செய்வதை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டிருக்கிறது அவசியமாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ආරම්භයක් තිබෙනවා වහන්සේට වැඩ කරන විදියක් තිබෙනවා වහන්සේ. கர்த்தருக்கு ஆரம்பிப்பது எப்படி என்றும் அதை தொடர்ந்து செயல்படுவது எப்படி என்பதை குறித்த திட்டம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යව පළමුවෙන්ම එක්සත් කළේ පවුලක් විදියට. கர்த்தர் முதலாவதாக ஒரு குடும்பமாக மனிதனை படைத்தார். ඔබගේ පවුල අසාර්ථක නම්, உங்களுடைய குடும்பம் சாதகமற்றதாய் பலவீனமாய் இருந்ததென்றால், ඔබගේ පවුල දුර්වලතාවලින් අධික නම්, உங்களுடைய குடும்பம் பலவீனத்தில் அதிகமாய் இருந்தால் ඔබ අසාර්ථකයි. நீங்கள் சாதகமற்றவர்கள். ඔබට ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ පරමාර්ථයන් තුළ ගමන් කරන්න අපහසුයි. உங்களுக்கு தேவனுடைய திட்டத்திலே செயல்பட்டு அதோடு கூட நடப்பதற்கு கஷ்டமாய் இருக்கும். පියවරුනි, தந்தைமார்களே, මව්වරුනි, அம்மாமார்களே, දරුවනි, பிள்ளைகளே, පවුලේ කොටස් තුනම එක්සත් වෙන්න අවශ්‍යයි. குடும்பத்தின் 3 பகுதிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியமாய் இருக்கிறது. ආමෙන්. ஆமென். ඔබ වෙන්නලා ඉන්න තරමට ඔබගේ පවුල දුර්වලයි. நீங்கள் பிரிந்திருக்கும் மட்டும் உங்களுடைய குடும்பம் பலவீனமாய் இருக்கும். ඔබගේ පවුල දුර්වල වෙන තරමටම உங்களுடைய குடும்பம் பலவீனம் அடையும் மட்டும் ඔබ ආර්ථිකව දුර්වලයි. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் பலவீனமானவர்கள். ආර්ථිකව දුර්වලයි. பொருளாதாரத்தில் பலவீனமானவர்கள்.
මානසික දුබලයි. මානසික දුබලයි. மனசு ரீதியாக நீங்க பலவீனமா இருப்பீங்க. ඒ වගේම அதேபோல் සමාජීය වශයෙන් ඔබ දුබලයි. சமூகத்தோடு ஒன்றிணைப்போடு நீங்க பலவீனமானவர்களா இருப்பீர்கள். දෙවියන් වහන්සේ ආදාම ගෞරවගෙන කියනවා இறைவன் சொல்லுகிறார் ඔබ සහ ඔබගේ පරම්පරාව මා තුළ වැඩකට වෙනස් තමම බලවත්. அவர் சொல்லுகிறார் நீயும் உன் குடும்பத்தினரும் என்னோடு சேவை செய்யும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. පියවරට ඔබට වගකීමක් තිබෙනවා. தந்தைமாரே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. පවුල එක්සෙන් අංගවලින්. குடும்பத்தை ஒருங்கிணைக்க வேண்டும். මව්වරුන්ට ඔබට වගකීමක් තිබෙනවා. தாய்மாரே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ඒකට 100% නායකත්වය ඔබ දෙන්න අවශ්‍යයි. அதுக்கு 100% நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். දරුවනේ பிள்ளைகளே ඔබ අම්මගේ තාත්තගේ එක්සෙන්කමේ වටිනාකම අවබෝධ කරගන්න අවශ්‍යයි. பிள்ளைகள் நீங்கள் பெற்றோர்களுடைய ஒருங்கிணைப்பில் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு நடப்பது அவசியமாயிருக்கிறது. සාර්ථක පවුල ගොඩනගා ගන්න ක්‍රම තුනක් දේව වචනේ කියනවා. சாத்தியமான குடும்பத்தை கட்டியெழுப்புவதற்கு கடவுளுடைய சமூகத்திலே வழிமுறைகள் இருக்கிறது. ඔබේ අනුගමනය කළ යුතු ක්‍රම තුනට පියවර තුන සම්පූර්ණ කරන්න අවශ්‍යයි. அதை நீங்கள் தொடர்ச்சியாக அதை செயற்படுத்துவது கட்டாயமாயிருக்கிறது. ආමෙන්. ஆமென். ඔබේ සාර්ථකත්වය ආරම්භය පවුල. அந்த சாத்தியத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். සාර්ථක පවුලකට ඔබ කිසිම අතක සාර්ථක වෙන්නේ නැහැ. උත්සාහ කරන්න පවුලක්. குடும்பம் ஒருங்கிணைந்து சாத்தியமாக செயல்படாமல் நீங்கள் வேறு எந்த காரியத்தை முன்னெடுத்து செய்வதற்கு முயற்சிக்க வேண்டாம். අපි සාර්ථක පවුලකට නගාගමුද? நாங்கள் சாத்தியமான ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவோமா? අපි සාර්ථක ගමන යමුද? நாங்கள் சாத்தியமான ஒரு வழியில் செல்லுவோமா? ඔබගේ පෞද්ගලිකව තිබෙන පවුල සහ සභා පවුල මේ ආකාරයෙන් ගොඩනගන්න අවශ්‍යයි. உங்களுடைய குடும்பம் அதே போல் சபை குடும்பம் இவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியமாயிருக்கிறது. පළමු කාරණාව முதலாவது காரணம் මතේ සුවාර්ථය 10 වෙනි පරිච්ඡේදය மத்தேயு 13ஆம் அதிகாரம். ඔබ පෙරලන්න අවශ්‍යයි. அதை திருப்பிக் கொள்ளுங்கள். 10 වෙනි පදය. 10ஆம் வசனம். 10 වෙනි වචනය. மத்தேயு 13 10ஆம் வசனம். උපමාවලින් ඉගෙනීම එවිට ගෝලයාගේ උන්වහන්සේ ඔවුන්ට උපමාවලින් කතා කරන්නේ මක්නිසාද යසුවය. උන්වහන්සේ ඔවුන්ට උත්තර දෙන්නේ ස්වර්ග රාජ්‍යයේ රහස් දැනගැනීම ඔබලාට දී තිබේ. නමුත් ඔවුන්ට දීලා නැත. මක්නිසාද යමෙකුට ඇත්තේ නැති. යේසුස් වහන්සේගේ සභාව පටන් ගන්නදී இயேசு சபையை ஆரம்பிக்கும் பொழுது ඉස්සෙල්ලා උගන්වන්න පටන් ගත්තා. முதலாவதாக උගන්වන්න පටන් ගන්න ස්ටාර්ට්ස්. முதலாவதாக கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். උපතකදී ஆதியாகமத்திலே ආදාම් සායෝ හදවලා ஆதாமை மேவாளையும் படைத்து දෙවියන් වහන්සේගේ ආඥාව වුණේ දෙවලම. தேவனுடைய ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ප්‍රේමවන්ත සහෝදරය සහෝදරි. அன்பான சகோதர சகோதரிகளே, හරි සාර්ථක පවුලක් ගොඩනගා ගන්න නම් நல்லதொரு குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் පවුලේ සීලව රැසිය. හරි සාර්ථක පවුලක් ගොඩනගා ගන්න නම් පවුලේ සීලව අය ගොඩනගා. நாங்கள் ஒரு சாத்தியமான குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் குடும்பத்தில் அனைவரும் එකට ඉගෙන ගන්න අවශ්‍යයි. ஒன்றிணைந்து கற்றுக்கொள்ள அவசியமாயிருக்கிறது. ඇයි? ஏன்? එළහරකයි පීහරකයි වගේ නවන්න නම් பசுமாடு எருமை மாடு போல இருந்தால் එකපාරට යන්න ඕන නම් ஒரே விதமாக செல்ல வேண்டுமாக இருந்தால் එක මානසිකත්වයක් තිබෙන්න ඕන. ஒரே சிந்தனை இருக்க வேண்டும். එක මානසිකත්වයක් ගොඩනගෙන්නේ ஒரே சிந்தனையை நாங்கள் வளர்த்துக் கொள்வது ප්‍රේමවන්තේ එකට ඉගෙන ගන්නවා. ஒன்றாய் கற்றுக்கொண்டால் மாத்திரமே. සමහර වෙලාවට අපි දේවයට සහභාගී වෙන්නේ නැහැ පවුලක් පිටින්. நாங்கள் சில வேளைகளில் குடும்பமாக இணைந்து தேவ ஆராதனையில் கலந்து கொள்வதில்லை. පවුලක් ලෙස අපි එකට ඉගෙන ගන්න යන්නේ නැහැ. குடும்பமாக இணைந்து கற்றுக்கொள்வதில்லை. අපිට ඉරිදාට දේවශන ඉගෙන ගන්න දවසක සභා රැස්වීම දවස් වල අපිට වෙන වැඩ තියෙනවා. நாங்கள் குடும்பமாக இணைய வேண்டிய ஞாயிற்றுக்கிழமைகளிலே சபை கூடுகிற நாட்களிலே எங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கிறது. අපිට සමහර විට එකට ඉගෙන ගන්නකට වඩා ඒ දේවල් වලට වැඩි වටිනාකමක් දෙනවා. நாங்கள் சில வேளைகளில் ஒன்றாக இணைந்து கற்றுக்கொள்வதை விட வேறு வேறு காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். නැත්නම් එකෙන් දෙහෙමට යනවා අනිත් එක දෙහෙමට එන්නේ. இல்லாவிட்டால் ஒருவர் வருவார் ஆராதனைக்கு மற்றவர் ஆராதனைக்கு வருவதில்லை. පවුල ලාභයක් ඉගෙන ගන්න අනිත් එක ඉගෙන ගන්න නැහැ.
கற்றுக்கொள்வார், மற்ற பிள்ளைகள் தாய்மார் கற்றுக்கொள்வதில்லை. ඔබ කියන්නේ நீங்க சொல்லுங்க. ඉගෙන ගන්නකොට ඉගෙන ගන්න නැති යට එක වගේ මානසිකත්වයක් ගොඩනගෙනවා. கற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் கற்றுக்கொண்டவர்களுக்கும் ஒரே சிந்தனை உருவாகுமா? වෙන්න බෑ. அப்படி ஆகாது. එනිසා ඔබ එක ඉගෙන ගන්න අවශ්‍යයි. ஆகவே நீங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. දේවශනික අධ්‍යයනය කරන්න අවශ්‍යයි. கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பது அவசியமாயிருக்கிறது. සමහරවිට අපිට පාපය කියන මොකක්ද කියලා අවබෝධයක් නැහැ. சில வேளைகளில் எங்களுக்கு பாவத்தை குறித்து ஒரு தெரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறது. ඔබ දන්නවද ඒ වගේ පාපය? உங்களுக்கு தெரியுமா ஏவாளின் பாவம்? ආදම්ගේ පාපය? ஆதாமின் பாவம் என்னன்னு தெரியுமா? දේව කැමැත්ත වඩා තම කැමැත්ත ඉදිරියට තැබීම. தேவனுடைய சித்தத்தை விட தம்முடைய சித்தத்தை மேன்மையாக கருதி செயல்பட்டார்கள். ඔවුන්ට වැරදුනේ. அவர்களுக்கு பிழைத்தது அந்த இடத்தில். ඔබ ඒ නිසා ஆகவே நீங்கள் දෙවියන්වහන්සේ කියන එකට ඉගෙන ගන්න ඕනේ. கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் ප්‍රේමවන්තය ඔබ එකට ඉගෙන ගන්න සභාවට එන්න. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் ஒன்றாய் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சபைக்கு வர வேண்டியதாக ඔබේ පවුලේ මොනතරම් වැදගත් සහ වටිනාකම් දේවල් තිබුණත් உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு பெருமதியான விடயங்கள் இருந்தாலும் ඒක දේව කැමැත්ත නොවේ. அது தேவ சித்தம் அல்ல. ඔබ කරන්න ගන්න. அது நீங்கள் சிந்திக்க வேண்டியது. ඔබගේ කැමැත්තට වඩා දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත පහළවනවා. உங்களுடைய சித்தத்தை மேன்மைப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் கீழே போட்டு விட்டோம். සමහරවිට ඔබගේ දරුවන් ඉරිදා දේවයට එන්න ඉඳ ඉගෙන ගන්න එන්න ටියුෂන් යනවා. சில வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் ஞாயிறு ஆராதனைக்கு வருவதிலே டியூஷன் போன்ற காரியங்களுக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். අම්මලා තාත්තලා දෙන දැනුම ආත්මික දැනුම උන්ට නැහැ කාලයක් යනවා. ඔන්න පවුලේ ප්‍රශ්න පටන් ගන්නවා. தந்தை தாய்க்கு இருக்கிற கடவுளை குறித்த ஆவிக்குரிய அறிவு அவர்களுக்கு இல்லை. அதற்கு பின்பாக இவர்கள் சபையை விட்டு விலகி செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். කාලයක් යද්දී අම්මයි තාත්තයි බයිබලයේ පුතාට දුරු ගන්නවා. சில காலம் சென்ற பிறகு பெற்றோர் இணைந்து பைபிளை கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். පුතයි කියලා ලෝක අධ්‍යාපනයෙන් අම්මයි තාත්තට ගන්නන්න හදනවා. பிள்ளைகள் உலக அறிவோடு கூட அம்மாக்களை கற்றுக் கொடுக்க வருவாங்க. පුතා වැරදිද දුව වැරදිද අම්මා වැරදිද තාත්තා වැරදිද? இதில் யார் பிள்ளையானவர்கள்? பிள்ளையா அம்மாவா அப்பாவா? හොඳයි. யார் பிள்ளை? හොඳයි. யார் தவறு? කවුරුත් වැරදිද? දෙකොල්ලම තමන් අතේ තියෙන දේවල් වලින් සටන් කරනවා. இரண்டு பேருமே பிழையல்ல. இருவரும் தங்களிடத்தில் தங்கள் கைகளில் இருக்கிற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு போர் செய்கிறார்கள். එහෙනම් ඔබ එක මානසිකත්වයක එළඹෙන නිසා ඔබගේ පවුලේ සියලුමය එකට ඉගෙන ගන්න ඕනේ මොන වැදගත් දේවල් තුනද වපස්තකම දාන්න. நீங்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் பயணிப்பதற்கு நீங்கள் ஒன்றிணைந்து கற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. ආමෙන්. ஆமென். එතකොට තාත්තා ස්වාමිනේ කියන්නේ ஆகவே அப்பா சுவாமி என்று சொல்லும் பொழுது අම්මා ස්වාමිනේ කියන්නේ ඉගෙන ගන්න. அம்மாவும் சுவாமி என்று சொல்லுவார். අම්මයි තාත්තයි ස්වාමිනේ කියන්නේ அம்மாவும் அப்பாவும் சுவாமி என்று சொல்லும் பொழுது දරුවෝ ස්වාමිනේ කියන්නේ ඉගෙන ගන්න. பிள்ளைகளும் சுவாமி என்று சொல்லுவார்கள். ආමෙන්. ஆமென். අපිට යහපත් සමුද්දිමත් ප්‍රීතිමත් පවුලක් කොටන ඔබ එකට ඉගෙන ගන්න. உங்களுக்கு நன்மையான ஒன்றிணைந்த ஒரு குடும்பம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றிணைந்து கற்றுக்கொள்வது அவசியம். සමහර පුරුෂයෝ බහරවන්තක් කරලා ඉගෙන ගන්න. சில புருஷர்கள் மனைவியை மறந்து கற்றுக்கொள்வார்கள். කාලයකදී පුරුෂයාට ආත්මික දැනුම ඉහළයි. கணவன்மாருக்கு ஆவிக்குரிய அறிவு அதிகரித்திருக்கும். කාන්ත උත්සාහනවා ගෙදරවල වැඩ කරන හොඳින් කරගෙන යන්න හොඳ අම්ම කෙනෙක් වෙන්න. பெண்கள் முயற்சிப்பார்கள் வீட்டு வேலைகளை சரியாக செய்து கொண்டு நல்ல ஒரு தாயாக இருப்பதற்கு. කාලයක් යද්දී අරවන්න හොඳ අම්ම කෙනෙක් වෙන්න බෑ. சில காலம் சென்ற பின்பு அவளால் நல்ல தாயாக இருக்க முடியாது. මොකද එයාගේ ආත්මික මානසිකත්වය දුබල වෙලා තිබෙනවා. ஏனென்று சொன்னால் ஆவிக்குரிய ரீதியில் அவள் பலவீனமாய் இருக்கிறாள். පවුලේ වේදහාරයි. குடும்பத்தில் வேறுபாடுகள் இருக்கிறது. ඒ නිසා අම්මයි තාත්තයි හොඳට ඉගෙන ගන්න. ஆகவே அம்மாவும் அப்பாவும் ஒன்றிணைந்து கற்றுக்கொள்வது அவசியம். දරුවන්ට දේවශීල හොඳට ඉගෙන ගන්න දෙන්න. பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். එක බයිබල් අධ්‍යයන තුල සිටින්න අවශ්‍යයි. ஒரே மீது வேத தியானத்தில் நாங்கள் அமர்ந்திருப்பது அவசியம். ඔබගේ දරුවන් මේ ස්ථානෙට ගේන්න නැත්නම් සමහරවල් ඔබගේ දරුවන්ගේ ප්‍රශ්න නම් මං ගාවට එන්න එපා. உங்களுடைய பிள்ளைகளை இந்த இடத்தில் அழைத்து வராவிட்டால் பிறகு சில காலங்கள் சென்ற பிறகு அழைத்து வர வேண்டாம். මට ඒවා විශ්නන්න බැහැ. அதன் பொறுப்பை நான் வகிக்க முடியாது. දෙවියන් වහන්සේ කිව්වම දෙවියන් වහන්සේ ඉස්සෙල්ලාම උගන්නන කාලේ දෙන්න යනවා. தேவன் முதலாவது கற்றுக்கொள்வதற்கு இடத்தை கொடுக்கிறார். එතකොට ඔබට ගැටලුත් එක කාලයක් ජීවත් වෙන්න වෙනවා. சில பிரச்சனைகளோடு முரண்பாடுகளோடு வாழத்தான் வேறு சில காலங்கள்ல. ඔබ එකයි ඉස්සෙල්ලාම අපි එකට ඉගෙන ගන්න ඕනේ කියලා
ආරච්චි 18 19 20 වචන. மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லப்படுகிறது 18 19 20. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19 20 வசனம். එක්සත් යාඥාව නැවතත් නුඹලාට කියමි. පොළවේදී නුඹලාගේ දෙදෙනෙක් නමුත් ඉන්ද්‍රයමක් ගැන එක්සිත් වන්නෝ නම් ස්වර්ගයේ සිටින මගේ පියාණන් වහන්සේගේ ඒ දේ ඔවුන්ට ලැබෙන්නේය. මක්නිසාද දෙදෙනෙක් හෝ තුන්දෙනෙක් හෝ මගේ නාමයෙන් යම් තැනක රැස්ව සිටින්නම් මම එතන ඔවුන්ව සිටීමේ කීසේක. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஆமென். ඉගෙන ගන්න එක මානසිකත්වයකට கற்றுக்கொள்வதற்கு ஒரே சிந்தை. ඇයිද මේකට යක්? ஏன் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம்? දෙවෙනි පියවරකට යක් යනවා. இரண்டாவது கட்டம் தான் ஒன்றிணைந்து ஜெபிப்பது. ඔබට එක ආත්මයක් ගොඩනගන්න අවශ්‍යයි. ஒரே ஆவி எங்களுக்குள்ள கட்டியெழுப்பப்பட வேண்டும். ඔබට දෙවියන් වහන්සේ තුල එකම ආලයකට එන්න අවශ්‍යයි. ஒரே அபிஷேகம் கர்த்தருக்குள்ளாக எங்களுக்கு இருக்க வேண்டும். ඔබ පවුලම දෙවියන් වහන්සේ තුල එක බලාත්මක භාවයකට එන්න අවශ්‍යයි. கர்த்தருக்குள்ளாக ஒரே நோக்கோடு நாங்கள் குடும்பமாய் செயல்பட வேண்டும். ඔබ එකට යාඥා කරන්න. அதுக்கு கட்டாயம் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். තාත්තා කියනවා අම්මා ගන්න. அப்பா சொல்வார், அம்மா நீங்க சமைங்க, මම වෙලසට වලට යන්න ඕනේ. நான் வேற வேலைக்கு போகணும். අම්මා කියනවා මගේ මිනිහමයි පොඩි කරට ආරින්න ඕනේ. நான் என் கணவரை சீக்கிரமாய் வேலைக்கு அனுப்பணும். දරුවෝ ඉස්කෝලේ ආරින්න ඕනේ. பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். එකක් පන්වරු නෙවෙයි. அது ஒன்றுமே பொய் அல்ல. එකකට අසාධාරණක් නෙවෙයි. அது அசாதாரணமானதும் அல்ல. තාත්තා කියනවා මේ නෝන මම රැට ඉන්න වෙලා යනවා. அப்பா சொல்வார், மனைவி நான் நைட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், අපේ පොරොට සංගල ඕටි පාරක් කන්න දෙනවා. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. අම්මා දරුවන්ට කියනවා දරුවනි උඹලා යාඥා බලලා මේ මට ගෙදර වල වැඩ ගොඩක් තියෙනවා මේ ඔක්කොම ඉවර කරන්න කියලා තාත්තා කරනවා බොහොම ආසියනේ එයාව බලන්න ඕනේ කියලා. தாய் சொல்லுவார், பிள்ளைகள் நீங்க போயிட்டு ஜெபிங்க, எனக்கு சமைக்கணும், வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அப்பா வந்த பிறகு சாப்பாடு கொடுக்கணும், நீங்க போய் ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. උදේට යාඥා කරන්න වෙලාවක් නැහැ. காலையில் ஜெபிக்கும்படியாக இருந்தவுடன் රැයට යාඥා කරන්න වෙලාවක් නැහැ. ஞாயிற்றுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல, காலையில ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல. කවදාවත් පවුලකට එක්සිට් වෙන්නේ නැහැ. ஒரு நாளும் குடும்பம் ஒன்றிணைப்பது இல்லை. ඔබ උත්සාහ කරනවා එක්සිට් වෙන්න. நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் ஒன்றிணைந்து இருப்பதற்கு. ඒ ඔබගේ කනසාවිදි වලේ அது உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய முயற்சியில වෙන්න. அது நடக்காது. හේතුව දන්නවද? அதுக்கான காரணம், දෙවියන් වහන්සේ තම මිනිසයාට හැදුවේ. தேவன் மனிதனை படைத்தார். හදලා බයිබලේ ලියන උන්වහන්සේ මෙහෙම තමයි වෙන්න ඕනේ කියලා. அது வேதத்தில் சொல்லப்படுகிறது, மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. ඒ ක්‍රමයට ඔබ වෙනස් කරනකොට පවුල ගොඩනගා ගන්න බෑ. அந்த செயற்பாடை நாங்கள் மாற்றி அமைக்கும் பொழுது எங்களால் குடும்பத்தை கட்டியெழுப்ப முடியாது. බලන්න අම්මලා සමහරවිට හරි කපටිනේ. பாருங்கள், தாய்மார் சபைக்கு வருவதற்கு கள்ளம். දරුවෝ ඇවිත් කල්පනා කරනවා. பிள்ளைகள் இரவையில கரைச்சு கொடுக்க ஆரம்பிச்சு. එකන් කියන ටිකේ ගාමින් වෙනවා. එකන් කියන උපවාසයේ ගාමින් වෙනවා. ஒவ்வொரு பிரச்சனைகள் அவங்களுக்கு வருகிறது. නැත්තම් මොකද කරන්නේ මේ ෆෝන් එක මොන හරි දැන් දාලා දෙනවා. போனை ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க. දරුවෙක් හුරු වෙනවා. දරුවෝ හේන සත්තු වගේ අම්මට නිදාස්ත වැඩ කරගෙන යන්නේ. அம்மா நிம்மதியா வேலை செய்யறதுக்கு பிள்ளைகளோட கையில போன் ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க. අම්මට නිදාස් හම්බුණාද? அம்மாக்கு விடுதலை கிடைச்சிருச்சா? ඔව් හම්බුණා. கிடைச்சிட்டு. පොඩි කාලෙක. ஒரு சிறிது காலம் தான் அது. දරුවෝ ලොකුෙන් දෝන්නේ එක්සත් මානසිකත්වයක් සයිස් එක්සත් ආත්මිකත්වයක් නිසා කැරලිකවද බවට පත් වෙනවා. சில காலங்கள் சென்ற பிறகு பிள்ளை பெரிய ஆளாகின்றன. பிள்ளைக்கு அந்த ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து செயல்படுகிற அந்த ஆவி பிள்ளைகள் இருக்காது. දරුවෝ පිස්සුනනවා. பிள்ளைகள் பைத்தியம் போல இருப்பாங்க. අම්මා තාත්තා දරුවන්ට දොස් කියනවා. වරෙව් දැන් යාඥා කරන්න කියනවා. அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகளுக்கு குறை கூறுவாங்க, வா நீ ஜெபிக்கிறதுக்கு சொல்லி. අනේ කොට ගන්න බෑ. கடவுளே உங்களுக்கு எடுக்க இயலாது. හිතෝපදේශ 22 6 කියනවා. நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, දරුවෝ සුදුසු කාලේ පුහුණු කරන්න කියනවා. ஏற்ற காலத்தில் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று. ඒ උන්ගේ එන්නම නැහැ. அவர்கள் அப்படி அதிலிருந்து விலகுவதில்லை. මොකද හේතුව? පොරුතක්. ஏன் அவர்கள் அதிலிருந்து விலகுறதில்லை? அவங்க அதுல பழக்கப்பட்டுட்டாங்க. ආමෙන්. ஆமென். ඔබ එකට එක්සත්
එසිත්තල ආඥා කරුවොත් තමයි ඔබට ආත්මික බල සම්පන්න පවුල ගොඩනගා ගන්න. நீங்கள் ஒன்றிணைந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுதுதான் ஒரு வல்லமையான ஒரு குடும்பத்தை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். ආමෙන්. ஆமென். පළවෙනි පියවර ඉගෙන ගන්න එක. முதலாவது கட்டத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். දෙවෙනි පියවර එකට ආඥා කරන එක. இரண்டாவதாக ஒன்றிணைந்து ஜெபிப்பதை குறித்து கற்றுக்கொண்டோம். ඔබ මේක කරගෙන සිටිනවා. இதை நீங்கள் செய்கிறீர்களா? අද ඔබට කරන්න බැරි නම් ඒකේ තීරණ දාන්නද ඔබ? அதை இன்று நீங்கள் செய்யாவிட்டால் அதன் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ගැලුම ලැබුණු දැන් ඔබ ඒක කරලා නැහැ. நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து நீங்கள் அதை செய்தீங்க. එක්ක තාත්තා පුරුදු කරලා අම්මා පුරුදු කරලා නැහැ. ஒன்று அப்பா அதை பழக்கப்படுத்தில, இல்லாட்டி அம்மா பழக்கப்படுத்தில. දරුවෝ පුරුදු වෙලා නැහැ. பிள்ளைகளும் அதை பழக்கப்படுத்திக் கொண்டில்லை. ආමෙන්. ஆமென். ඔබ දෙවෙනි පියවරට යනවද? நீங்கள் இரண்டாவது கட்டத்தை நோக்கி செல்வீர்களா? ආමෙන්. ஆமென். හලෝ. දෙවෙනි පියවරට යනවද? இரண்டாவது கட்டம் அதாவது ஒன்றிணைந்து ஜெபிப்பீர்களா? තුන්වෙනි පියවර. மூன்றாவது கட்டம் මතෙස් පාරච්චි 27 පරිච්ඡේද 17 වෙනි වචනය. மத்தேயு 26 17 வசனம். මතෙව් 26 පරිච්ඡේදයේ 17 වෙනි පදය. මුහුණදී දීකන පළවෙනි දවසේ ගෝලයෝ යේසුස් වහන්සේ ළඟට ඇවිත් ඔබ පාස්කු කර පිළිස ඔබ විසින් පොතන පිළියෙල කරනවට කැමතිද ඇසුවේ. ආමෙන්. குறிப்பில்லாத அப்பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்த பண்ண சித்தமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். තුන්වෙනි පියවර සාර්ථක පවුලක් ගොඩනගා ගන්න නම් மூன்றாவது கட்டம் சரியான சாதகமான ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்புவது என்றால் සහභාගීකමක් අපිට තිබෙන්න අවශ්‍යයි. ஒருங்கிணைப்பு அவசியமாயிருக்கிறது. එකට කෑම ගන්න අවශ්‍යයි. ஒன்றிணைந்து உணவருந்துவது கட்டாயம். ආමෙන්. ஆமென். ඔබ එකට කෑම ගන්නවද? நீங்கள் ஒன்றிணைந்து சாப்பிடுறதா? පුරුෂය මතරට කෑමකට කවන්න. கணவன் மனைவிக்கு சாப்பாடு தீட்டி வைக்கிறார். මුල් කාලේ වල සුන්දරී කියලා කෑම කඩක් කවනවා. ஆரம்ப காலத்துல அழகேன்னு சொல்லி நீங்க சாப்பாடு கொடுத்துருப்பீங்க. මුල් කාලේ කෙල්ලක් කරලා අනේ වගේ බණ්ඩ කියලා කඩක් කවනවා. என்ன சரியா மட்டும் சொல்லி மனைவி வர ஆரம்பித்து கணவனுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பீங்க. හැබැයි කාලෙත් නැති කරගන්න. சில காலங்கள் சென்று விட்டது. ආමෙන්. හලෝ. ආමෙන්. ஆமென். Amen. ඔබේ අම්මයි තාත්තයි එක පතුරුජේ දරුවන්ට කන්න දෙන්න අවශ්‍යයි. அம்மாவும் அப்பாவும் இணைந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டிவிடுவது அவசியமாயிருக்கிறது. ආමෙන්. ஆமென். දැන් මම පොළේ ඔක්කොම මෙල ගිහිල්ලා நான் இப்பொழுது எல்லா குடும்பங்களுக்கு சென்று මම ගොඩක් එකකට ගෙවින්න. நான் அதை குறித்து මම ඒකට ගොඩක් ගෙවින්න. கவலையோடு இருக்கிறேன். මුත් ඒක වඩා බලන්න බෑ. அதை என்னால் தடுக்க முடியாது. මොකද විවාහකට යන්න ඕනේ. என்னன்னு சொன்னா அவங்க நேரத்துக்கு போகணும். මම තාමත් බලාපොරොත්තු වෙනවා. நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன். එක ඉලක්කයක් වතුනක් හදලා දෙන්න. ஒன்றாக ஒரு சில காரியங்களை அமைத்து கொடுப்பதற்காக. හැබැයි දැන් ඉඳලා ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் මගේ දරුවන්ට එනවා. என்னுடைய பிள்ளைகள் வருவார்கள். ඒගොල්ලන්ගේ දරුවොත් එනවා. அவர்களுடைய பிள்ளைகளும் வருவார்கள். සමහරවිට මේ වැඩි කරන. நாங்கள் அவர்களோடு இணைந்து එකට කරන්න. நாங்கள் ஒன்றிணைந்து உணவுவோம். අර සතුටිය. அன்றைய நாள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாயிருக்கும். අපි නාට්‍යයට අවුල විතරක් නෙවෙයි. நாங்கள் நத்தாளுக்கும் சில புது வருடங்களுக்கு மாத்திரமல்ல දේවචන එක නෙවෙයි කරන්නේ. கர்த்தருடைய வார்த்தையோடாக நாங்கள் இதை தொடர்ந்து செய்வோம். ඔබට සතිය දවසක කරන්න බැරි වුණා. உங்களுக்கு கிழமை நாட்களில் அதை செய்ய முடியாவிட்டால் ඔබට ඉරුදින කියලා දවසක් දෙනවා සිදීලා තියෙන්නේ. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் கொடுத்திருப்பது සියලුම බාහිර වැඩ කටයුතු නිදහස් වෙලා அனைத்து வேலைகளிலும் இருந்து விடுதலை அடைந்து ඔබට ගොඩ නැගෙන්න. நீங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று තාත්තා අම්මට වත්තක් කවනවා. அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு தீர்த்தணும். අම්මා තාත්තට වත්තක් කවනවා. அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். දරුවෝ දෙමෝපියන්ට දෙනවා. දෙමෝපියෝ දරුවන්ට දෙනවා. பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் ஊட்டி விடுவது அவசியம். හොඳ සහභාගීකමක්. ஒரு ஒருங்கிணைப்பு பங்களிப்பு முக்கியத்துவமாக இருக்கிறது. ආමෙන්. ஆமென். සමහර එකට කෑම කන්න යනවා. சிலர் ஒன்றாக சாப்பிட போவாங்க. සමහර එකට අඥාන කරක්. சிலர் சில வேலைகள் செய்வாங்க. මොකද එතන කරන අඥාන වැඩේ? அவங்க செய்யற முக்கியமான வேலை என்ன? சாப்பிடும் பொழுது මොකද එතන කරන අඥාන වැඩේ මොකද්ද? ඔය ප්‍රශ්නයක් අතල ගන්නවා. எங்கேயாவது இருக்கிற ஒரு பிரச்சனையை இழுத்து போட்டுக் கொள்வாங்க. ඒක කරන්න එපා. அதை செய்ய வேண்டாம்.
කතා කරන්න එපා. பிரச்சனை அந்த இடத்துல பேச வேணாம். ඔබට ප්‍රශ්න කතා කරන්නේ ප්‍රශ්න නිදහස් කරගන්න හැටි කොහොමද ඒක කරන්න කියලා ප්‍රතිස්තරණ උගන්වන්න. நாங்கள் தொடர்ந்து ஒரு பிரச்சனையை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது என்பதை குறித்து நான் கற்றுத் தருவேன். එතකම ඔබ විසඳන්න. அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கிறது அவசியம். පළමුව ආදරණීය ප්‍රේමණීය සමෘද්ධිමත් ප්‍රීතිමත් පවුලක් ගොඩනගා. முதலாவதாக அன்பான ஒருங்கிணைந்த ஒற்றுமையான ஒரு குடும்பத்தை நீங்கள் கட்டியெழுப்பிக் கொள்ளுங்கள். මොකද මජ්ජල කියන ඔබට කඩක් කවන්න යනවා. பிரதர் சொல்லுகிறார் நான் பகலைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். සමානි හරි ආසන්න ගිනවා. சிஸ்டர் மிகவும் அன்போடு பார்த்து கொண்டிருக்காங்க சாப்பாடு கொடுத்து தரேன். ආමෙන්. ஆமென். හැමදාම කවුරුත් කුසලන්නේ. நீங்க ஒவ்வொரு நாளும் முக்கியமானது. ආමෙන්. ஆமென். ඔබගේ වයස ප්‍රශ්නයක් කරගන්න එපා. உங்களுடைய வயதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ඔබගේ මොනම දේවල් ප්‍රශ්නයක් කරගන්න එපා. வேறு எந்த காரியத்தை நீங்கள் பிரச்சனையா அதை நினைச்சு கொள்ளாதீங்க. ඔබගේ පරමාර්ථය විතරක් මුදුන්පත් කරගන්න. உங்களுடைய நோக்கத்தை மாத்திரம் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். හalleluya. ஹalleluya. ආමෙන්. ஆமென். කෑම කන කරන ප්‍රශ්න ගේන්න. சாப்பிடும் பொழுது பிரச்சனைகளை அந்த இடத்துல பேசவே வேண்டாம். අපිට සමහර දවල් පුරුදු නැහැ. சில வேலைகளுக்கு பழக்கம் இல்ல. ස්වාමීන් වහන්සේ අපිට පුරුදු කරනවා. கர்த்தர் எங்களுக்கு சில காரியங்களை கற்றுத் தருவார். අදම සූදානම් නැතුව ඇති. இன்று நீங்கள் ஆயத்தமா இல்லாமல் இருக்கலாம். ලබන දේවල් ඔබ ගෙදර ගිහිල්ලා நீங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீட்டுக்கு போய் ගෙදර ඉුවා කඩෙන් ගත්තා. வீட்டுல சமைக்கலாம் இல்லாட்டி கடையில வாங்கலாம். කෑම මේසෙක තියන මේසෙක යන්න. சாப்பாடு பேசுறதா அதுக்கு போங்க. නැත්නම් පැදුරන පැදුරලා ගන්න. பாய் இருந்தா பாயை வச்சுக்கோங்க. ඒකට නැත්නම් බිබින ගන්න. இல்லாட்டி கீழே சரி உட்காந்துக்கோங்க. වට වෙන්න කන්න. வட்டமாக உட்கார்ந்து இருந்து நீங்க சாப்பிடுங்க. සමහර ධර්මවල මම අහලා තියෙනවා සහ එක විනාඩක ඉඳලා පවුලේ යනවා. நான் சில குடும்பங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சகான் என்று சொல்லுவாங்க. அதுல போட்டு சாப்பிடுவாங்க. හරිද? அது மிகவும் முக்கியமானது. ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ආසයි ඔබ සතුටු ජීවත් වෙනවා. Amen. கர்த்தர் விரும்பும் நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வது. යන වාසයේ නමනේ පුත්‍රයව ත්‍යාග කරන ඔබ සතුටු ජීවත් වෙන්න ඕන නිසා. தேவன் சொல்லுகிறார் என் அருமையான பிள்ளையே நான் ஒரு பரிசை உனக்கு தருகிறேன் நீ சந்தோஷமாய் வாழும்படியாக. අපිට ගැලවෙන්න විතරක් නෙමෙයි. අපිට ගැලවෙන්න විතරක් නෙමෙයි. எங்களுக்கு விடுதலை மாத்திரம் ரட்சிப்பு மாத்திரமல்ல. සියලුම දේ අපිට දෙවන හස්තේ. அனைத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். අපි සාර්ථක පවුලක් තුලින් ආරම්භ කරමු සාර්ථක. நாங்கள் ஒரு சாத்தியமான குடும்பத்தை ஆரம்பிப்போம். சாத்தியமாய் நாங்கள் முன்னோக்கி செல்லும்படியாக. සමහර ප්‍රශ්නයක් තමයි පුරුෂයා නැහැ. சில வேளையில உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். எனக்கு கணவர் இல்லை. මම වාග්දාන නැහැ. எனக்கு மனைவி இல்லை. දෙවන හස්තේ කියනවා. இயேசுப்பா சொல்றாரு පවුලේ එක නිවස එක්කෙනෙක් ගලවුණා නිවසුම්කම් උදාරු. குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்ட நான் குடும்பத்தை நான் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ඒක කණි විශ්වාස කරන්න අවශ්‍යයි. அதை நீங்கள் உறுதியாய் விசுவாசிக்கிறது அவசியம். අපි එකට ඉගෙන ගන්න. நாங்கள் ஒன்றாக கற்றுக்கொள்வோம். පවුලක් දැස අපි එකට ආඥා කරමු. குடும்பமாக ஒன்றிணைந்து ஜெபம் செய்வோம். පවුලක් දැස අපි එකට කෑම බෙදලා ආහාර බෙදාගෙන අපි එකට ජීවත් වෙමු. நாங்கள் குடும்பமாக ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து பங்காளர்களாக மேசையில் உட்கார்ந்து நாங்கள் சாப்பிடுவோம். ආමෙන්. ස්වාමීන් වහන්සේගේ දයාව මහා ප්‍රේමයක් ලැබෙන්න. கர்த்தருடைய தயவு எங்களுக்கு கிடைக்கப் போகிறது. අපි නැගිටි. நாங்கள் எழுந்திருப்போம். ස්වාමීන් වහන්සේ ආදරේ. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ඔබට ස්වාමීන් වහන්සේගේ සමෘද්ධිමත් සාපේක්ෂව සාර්ථක පවුලක් ගොඩනගා ගන්න ආශිර්වාද කරනසේ. இன்றைய நாளிலே உங்களுக்கு கர்த்தர் ஒரு சமாதானமான ஒற்றுமையுள்ள ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்புவதற்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. අපි දැක්කෝ සෝදරයන් වහන්සේ ප්‍රශංසා කරමු. நாங்கள் கைகளை உயர்த்தி தேவனை நமஸ்கரிப்போம். සාර්ථකත්වය ආරම්භය සාර්ථක පවුලක් ගොඩනගා ගැනීමයි. சாதகமான ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்புவது அவசியம். ඒ මුල ධර්මයේ න්‍යායට අපි ගෞරව වෙනවා. அந்த ஆரம்பத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ආමෙන්. ஆமென்.